அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பேசக்கூடிய தலைப்பு என்னவென்றால் பராமரிப்பாளர்களின் சுய பராமரிப்பு. அதற்காக சாந்தி மேம் ஃபெலோ இன் பால் நம்முடன் இணைந்துள்ளார். வணக்கம் மேம். வணக்கம் தியாகு. மேம், பராமரிப்பாளர்கள் தான் யார்? அதோட முக்கியத்துவம் என்ன? பராமரிப்பாளர்கள் அப்படின்னா அது யாரா வேணாலும் அவங்க வாங்கிட்டு இருப்பாங்க. அவரோட அப்பா, இல்ல மனைவி, இல்ல பிள்ளைங்க, யாராலும் இவங்க யாருக்கு பராமரிப்பு கொடுக்குறாங்கன்னா, வீட்டுல ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு அவங்க தங்களோட வேலையை அவங்களே பண்ணிக்க முடியாதப்போ பராமரிப்பாளர்கள் வந்து இது பண்றாங்க. பராமரிப்பு கொடுக்கறதுங்கிறது ஒரு அன்பின் செயல் தானே. நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, நம்ம ரொம்ப நேசிக்கிறவங்களுக்கு கொடுக்குறது. ஆனா அந்த மாதிரி பராமரிப்பு கொடுக்குறச்சு நமக்கும் சில பாதிப்பு வரலாம். ஏன்னா அது சுலபமா நிறைய நேரம் தேவைப்படும், நிறைய வந்து ஸ்ட்ரென்த் வேணும், அதுக்கு இதெல்லாம் இருக்கணும்ங்கிறதுனால அவங்களோட சுய பராமரிப்பு ரொம்ப முக்கியமானது. பராமரிப்பாளர்கள் அவங்கள பத்தியும் கவலைப்படணும், அவங்களையும் நல்லா பார்க்கணும். அடுத்ததாக சுய பராமரிப்பு ஏன் தேவை? சுய பராமரிப்பு ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு நிறைய அழுத்தங்கள் வரும் ஒருத்தருக்கு பராமரிப்பு கொடுக்குறச்சு. அந்த அழுத்தத்தை எல்லாம் கரெக்டா நம்ம கையாளணும். அது வந்துட்டு நிறைய டென்ஷன் மாதிரி வந்து சண்டைகள் வந்து வீட்டுல அந்த மாதிரி ஆகாம இருக்கணும்னா நாம நம்மள பராமரிக்கணும். சுய பராமரிப்புங்கிறது வந்துட்டு சுயநலம் இல்லை. நிறைய பேர் அந்த மாதிரி நினைச்சுதான் அவங்களுக்கு வந்துட்டு தனக்கு வேணுங்கிற வேலைகளை பண்ணாம புறக்கணிக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம பண்ணாம இருக்கணும். நிறைய மன அழுத்தம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த மன அழுத்தம் வர்றச்ச அதை கண்டறியும். அது நமக்கு வந்து ரொம்ப டென்ஷனா இருக்கு, இப்ப நம்ம ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம வந்துட்டு யோசிச்சு அது வந்துட்டு கரெக்டா நம்ம வந்து குறிப்பார்த்து நம்ம வந்து செயல்படணும். இது என்னன்னா நம்ம தனியாக இதை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரையுமே வந்து இதுல வந்து உட்படுத்தலாம். அவங்க கிட்ட சொல்லலாம், என்னால இவ்வளவுதான் பண்ண முடியும், என்னால இதுக்கு மேல பண்ண முடியல, இத வந்து நீங்க பண்ணுங்க, இதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நம்ம வந்து கேக்குறதுல தவறு இல்லை. நம்மளால என்ன முடியுங்கிறதையும் வரையறைப்படுத்தணும். இதுதான் என்னால முடியும், இதுக்கு மேல பண்ண முடியாது அப்படிங்கறத சொன்னா அப்ப நம்மள வந்து நாமளே பராமரிச்சுக்கணும். நமக்கு முடிஞ்சாலும் முடியாட்டையும் நம்ம வீடுகள்ல நம்ம பாக்குற நிறைய அம்மாக்களை எல்லாத்தையுமே இழுத்து போட்டு பண்ணுவாங்க. அது நாளடைவுல அவங்கள வந்து பாதிக்க. அந்த மாதிரி நம்ம பண்ணவே கூடாது. நம்ம என்ன ரொம்ப முக்கியமா நம்ம புரிஞ்சுக்கணும்னா, நமக்கு பண்றதுக்கும் ஒரு வரையறை இருக்கு. அண்ட் நம்ம யார பாத்துக்கிறோமோ அவங்களோட நிலைமை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்களால சில விஷயங்கள் பண்ண முடியும், பண்ண முடியாதுங்கிறத நம்ம ஒத்துக்கணும். இன்னொன்னு வந்துட்டு ஃபர்ஸ்டே என்னோட பொறுப்புகள் இதுதான் அப்படிங்கறத நம்ம குடும்பத்தினர்கிட்ட உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு, இவ்வளவுதான், இது நான் பண்றேன், இது நீங்க பண்ணுங்க அப்படின்னு நம்ம வந்து வரையறை பண்ணலாம். இப்ப சுய பராமரிப்பு வந்து எப்படி நம்ம அதை கொண்டு வரலாம் அப்படின்னா, பழக்கங்கள், நமக்கு தேவையான விஷயங்கள், ஒரு காஃபி குடிக்கிறதோ, இல்ல நமக்கு பிடிச்ச வேலைகள் பண்றதோ, இல்ல ஒரு டிவி சீரியல் பாக்குறதோ, எல்லாத்தையும் விட்டுட்டு கடந்து நம்ம போய் பராமரிப்பு கொடுக்கணுங்கிறதுக்கு நம்ம வேலைகளுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். பராமரிப்பாளர்கள் உணர்ச்சி வசப்படும் போது எப்படி கையாளலாம்? இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இது வந்து ஒரு நாள் தான் ஆகும், 2 நாள் தான் ஆகும். எப்போ உணர்ச்சி வசப்படுவாங்கன்னு தெரியாது இல்லையா? ஏன்னா அந்த வேலை பலு அந்த மாதிரி இருக்கு. ஒரு 10 நிமிஷம் உட்காந்து உங்களுக்கு டீ இல்ல காஃபி குடிக்கணும், ஒரு நல்ல டீ காஃபி போட்டு அதை ரசிச்சு ருசிச்சு குடிச்சு அந்த பிரேக் எடுத்து கொஞ்சம் ஆறுதல் பண்ணிக்கலாம் நம்மள. நிறைய பேர் மெடிடேஷன் இதெல்லாம் சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி கண்ணை மூடிக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் என்ன நடக்குது, ஏது நடக்குது அப்படிங்கறத பத்தி நம்ம யோசிக்கலாம். எல்லாம் நம்ம தான் பண்ணணும். அதுக்குண்டான டைம், அதுக்குண்டான நேரத்தை நம்ம தான் எடுத்து ஒதுக்கி நம்ம வந்துட்டு நம்ம வேலைகளை இன்னும் சீரா பண்றதுக்கு அந்த பிரேக் ரொம்ப முக்கியம், அந்த இடைவெளி ரொம்ப முக்கியம். ஒரு இடைவெளி இல்லாம வேலையே பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம வந்து வெடிக்கணும். இந்த பேம்ப்ளெட்ல வந்து நல்வாழ்வின் 4 தூண்கள்னு சொல்லி போட்டிருக்கீங்க, அப்படின்னா என்ன?
இப்ப நம்ம நல்லா வாழணும்னா பேசிக்கா ஒரு அடிப்படையான தேவைகள் 4. ஒண்ணு வந்து நம்ம உடல், இன்னொன்னு நம்ம மனம், இன்னொன்னு நம்ம உணர்வுகள். இதெல்லாம் சேர்ந்து நம்ம சமூகத்துல வாழணும்ல. இந்த 4ஐயும் வந்து நம்ம சீரா வச்சிருக்கோம். இப்ப உடல்ல என்ன, கரெக்டான சாப்பாடு சாப்பிடணும், நல்ல சாப்பாடு சாப்பிடணும், கரெக்ட் டைமுக்கு சாப்பிடணும். ஓகே, இது நிறைய பராமரிப்பாளர்கள் இது பண்றது கிடையாது. அவங்க வந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டு 4 மணிக்கு லஞ்ச் சாப்பிடுறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம உணவு பழக்கங்களை கரெக்டா வச்சுக்கணும். அடுத்தது உறக்கம், நல்ல ரெஸ்ட் எடுத்துக்கணும். So, இதையும் பண்ணணும். இது 2த்துக்கும் இன்னும் முக்கியம் எக்ஸசைஸ், உடற்பயிற்சி வேணும் இல்லையா? நம்ம ஏதாவது ஒரு உடற்பயிற்சி கண்டிப்பா பண்ணலாம். அரை மணி நேரம் ஒரு கோயிலுக்கு நடந்து போயிட்டு வரோம். ஸோ இந்த மாதிரி உடலை நல்லா சீரா வச்சுக்கணும். அடுத்தது மனம். மனம் வந்துட்டு நிறைய அழுத்தம் வர்றச்சு நம்ம வந்துட்டு நிறைய வார்த்தைகளை விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம குடும்பத்தினுடைய வந்து நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் கையாளுற விதானம் இருக்கு. அந்த ஸ்ட்ரெஸ், அந்த அழுத்தத்தை வந்து நம்ம கரெக்டா கையாண்டுடலாம். உணர்வுகள் வந்துட்டு நமக்கு என்ன தோணுதோ அதை நேரம் நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் கொஞ்ச நேரம் படிக்கணும், நீங்க பாத்துக்கோங்க. ஐயோ நம்ம இப்படி சொன்னா நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்களோ அப்படி நினைக்காம, நமக்கு டயர்டா இருக்கிறச்ச இல்ல ரொம்ப சோர்ந்து போறச்ச ஒரு டைம் எடுத்து நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுல தவறு இல்லை. இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த நிறைய வீடுகள்ல வந்துட்டு நோயாளி இருந்தாங்கன்னா அவங்க வெளி உலகத்தோடய சம்பந்தம் இல்லாம இருக்காங்க. கல்யாணங்களுக்கு போக மாட்டாங்க, ஒரு ஃபங்க்ஷன் போக மாட்டாங்க. அதெல்லாம் தவிர்க்கணும். அவங்க வந்து இதுல எல்லாத்திலயும் கூட ஈடுபாடு இருக்கணும். ஒரு கல்யாணம் வந்ததுன்னா போயிட்டு வர்றது. அப்போ இன்னொரு ஃபேமிலி மெம்பர், ஒரு குடும்பத்துல இன்னொருத்தர் வந்து நீ பாத்துக்கோ, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அந்த பிரேக் அவங்களுக்கு கொடுக்கணும். இதெல்லாம் நம்ம பண்ணிட்டே இருந்தோம்னாலே நமக்கு நல்லா இருக்கும். இது எதுவுமே இல்லாம ஒருத்தரை அடைச்சு வச்சிருந்தோம்னா அப்புறம் அவங்க வந்து நல்வாழ்வு இருக்காங்க. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், நம்ம என்ன இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா, சுய பராமரிப்புங்கிறது வந்துட்டு ஒரு நாள் பண்றதோ 2 நாள் பண்றதோ இல்லை, வாழ்க்கை முழுக்க நம்ம பண்ணிட்டு தான் இருக்கணும். நம்ம பராமரிச்சுட்டே இருக்கத்தான் வேணும். இது ரொம்ப முக்கியம். ஒரு சில நாள் அது ஈஸியா இருக்கும், அந்த மாதிரி நம்மள நம்ம பார்த்துக்கிறது. ஒரு சில நாள் ரொம்ப கோவம் வரும், ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும். அதுவும் வந்து நம்ம எப்படி கையாளுறோங்கிறது நாளடைவுல என்ன ஆகும்னா, இதை நம்ம ஒரு பழக்கமா வச்சுக்கிட்டோம்னா இது ஈஸியா நம்மளை நாமளே நல்ல சுய பராமரிப்பு பண்ணி நல்லா வாழணும்.